மேடம், என்னங்க மேடம் ஸ்வீட்டு? என் பொண்ணு காலேஜில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது மேடம். ரொம்ப நன்றி. அட நான் என்ன பண்ணேன்? உங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கா. நீங்க மட்டும் எனக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலன்னா அவளால படிச்சிருக்க முடியாதுல்ல. அட என்னண்ணா? மேடம், உங்க வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து கொடுங்க. சரி ஓகேங்க, நான் பண்ணித்தரேன். சார், நம்ம ஆஃபீஸில் என்ன சார் நடக்குது? சொல்லுங்கள் பிரசாந்த், என்னாச்சு? இந்த சாராக இருக்காங்களா சார், நம்ம ஆஃபீஸ் பிரிண்டர்லேருந்து நம்ம வாட்ச்மேன் ராம்க்கு போய் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சார். ஓஹோ, அதனால தான் நம்ம ஆஃபீஸில் A4 ஷீட்டாக இவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுதா? இருங்க, சாராவை இப்போ வர சொல்கிறேன். சாரா, உள்ளே வாங்க. என்ன சாரா, நம்ம பிரசாந்த் சொல்கிறது உண்மையா? நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற வாட்ச்மேனுக்கு நீங்கள் தான் டெய்லி பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்களா? சார் இது நிறுத்துங்க. இனி நீங்கள் அவருக்கு பிரிண்டர்லாம் எடுத்து கொடுக்க வேணாம். நம்ம ஆஃபீஸ் சார்பாக அவருக்கு நீங்களே ஒரு நல்ல பிரிண்டராக வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த செலவை ஆஃபீஸே ஏற்றுக்கும். என்ன பிரசாந்த், என்ன திடீர்னு பிரிண்டர்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு முன்னாடியே அங்கே என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அவங்க ஒன்றும் சும்மா ராம் சாருக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்கல, ராம் சாரோட பொண்ணோட படிப்புக்காக தான் எடுத்து கொடுக்குறாங்க. வெளியே எடுத்தால் அதிக ரேட் ஆகுறதுக்காக தான் நம்ம ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேடம் வாங்கி கொடுத்த புக்ஸ்னால தான் இன்றைக்கி படித்த அந்த பொண்ணு கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. சாரி சார். சாரி சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல பிரசாந்த். முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்களும் 4 பேருக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். சாரா, அந்த பிரிண்டருக்கு என்ன ரேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். சரிங்க சார். சார், இந்த பிரிண்டர் வாங்குறதுல நானும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் போடுறேன் சார். குட். அண்ணா, நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க ஆபீஸ் சார்பா உங்க பொண்ணுக்கே ஒரு பிரிண்டர் வாங்கி தராங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிங்க.